மலையேற போனாலும் மாமன் தயவு வேணும்பாங்க. ஆனா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்ஸ் பேக் போனா சப்போர்ட் பண்றது எங்க அண்ணி தான். விளாக் சேனலுக்கெல்லாம் நிறைய கண்டென்ட் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நானே வீட்டுக்கு போறப்ப நிறைய கண்டென்ட்டுக்கு நான் ஷூட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போயிருந்தப்ப பீர்க்கிங்கா செடியில கொஞ்சம் வந்து பீர்க்கிங்கா வந்திருந்தது. அது இன்னும் முத்தல, சமைக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் முத்தல. அப்ப நான் வந்து சொன்ன வீடியோ இது செய்யும்போது வீடியோ எடுக்கிறேன், நீங்க சொல்லுங்க நம்ம லைவா பறிச்சு சமைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க வந்து சடனா வந்து சமைச்சிருக்காங்க. பட் அந்த டைம்ல என்ன கூப்பிட விட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவங்களே எனக்காக மெனக்கெட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஆனா வீடியோ எடுக்கிறதுங்கிறது விளாகுக்கு ரொம்ப கஷ்டங்க. இருந்தாலும் எனக்காக அதை வந்து அவங்க எடுக்க தெரியாட்டி கூட எங்க அண்ணனையும் சேர்ந்து இதுல இன்வால்வ் பண்ணி அவங்க சமைக்கும் போது வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப பீர்க்கிங்கா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. பீர்க்கிங்காவை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. அது கூட 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதையெல்லாம் இடிகல்ல போட்டு நல்லா தட்டி இடிச்சிட்டு குக்கர்ல வச்சு முதல்ல வணக்கி விட்டுக்கணும். இடிச்சு வச்சதெல்லாம் வணக்கி விட்டுட்டு பீர்க்கங்காயும் போட்டு வணக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு, மிளகாத்தூள் வேணும்னா போடுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போடுறங்காட்டி அதுவே காரம் இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டா போதும். தண்ணி அளவா ஊத்துங்க. ஏன்னா பீர்க்கிங்கா வந்து சுருங்கிரும் எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும். நான் அந்த இடிகள் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அது வேணும்னா அமேசான்ல தான் வாங்கினேன். ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டால பாக்குறீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இது வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 விசில் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா கடைஞ்சு விட்டுறணும். கடைஞ்சு விட்டுட்டு இது தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். எங்க கோயம்புத்தூர் சைடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க ஊர்ல இது வந்து செஞ்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க. பீர்க்கிங்கா சட்னி எங்க அண்ணன் பையன் சாப்பிட்டு ரிவ்யூவும் கொடுக்குறான் வீடியோக்காக. சோ எனக்காக எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த